உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஜீசஸ் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. ஆமே கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒதுக்கினீரே, சர்வ வல்லவர். பாடுவோமாக. சாத்தானை சர்வ வல்லவரே. ஆண்டவரை பார்த்து கூடுமே. சாத்தானியான வேலையில என் வாழ்க்கை எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு நோக்கி சென்றதையா. ஆமென். யோர்தான் உம்மை கண்டு சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மறித்து உயிர்ப்பினையா, மறித்து உயிர்ப்பீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. இயேசுயா, மறித்து மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. ஆமென். மறுபடியும் இயேசுவே, ஒரு மாற்றம். ஆண்டவரே, கூடுமே, எல்லாம் அவர் சர்வ வல்லவர். இன்னைக்கு எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்க செய்ய போகிறார். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும். உம் நாமம் சொன்னால் போதும், உம் நாமம் சொன்னால் போதும். கைகள் இந்த மாலை வேளையில சொல்லும் பொழுது பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போட வல்லவர். ஆமென். உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே, உம் பெயரால் ஒவ்வொருடைய பலவீனங்கள் மாறட்டும். ஓ ஜீசஸ். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல அப்பா ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவர். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு எல்லா நிலையும் கைவிட்டு இருக்கலாம், நடக்காத மாதிரி தோணலாம். இன்னைக்கு கர்த்தர் நடக்க வைப்பார், இன்னைக்கு கர்த்தர் செய்வார், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுப்பார், அவர் செய்து முடிப்பார். ஆமென். இல்லங்க தலைமையில கைவி சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நமக்கு செய்வார். ஆமென். எனக்கு செய்வார். சொல்லுங்க, எனக்கு செய்வார். பக்கத்துல பாச உனக்கு செய்வார். அல்லேலூயா. பாடல பாடி ஆண்டவர் நாம் ஆராதிக்கலாம்.
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். 113வது பாடல். நீ எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தருகிறார். ஆமென். நமக்காக கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தி சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசு கொள்ளையடித்து போன எல்லாவற்றிலும் ஜெயம் தந்து நமக்கு எல்லாவற்றையும் திருப்பி தரப்போகிறார். ஆமென். இந்த வருடம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமென். எதெல்லாம் இழந்து போய் நிக்கிறீங்களோ இயேசு உங்களுக்கு தருவார். ஆமென். தேவாதி தேவன் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் நமக்கு தருவார். சொல்லுங்க, நிச்சயம் எனக்கு தருவார். அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நம்பிக்கையோடு கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஈஸ்வரின் ரத்தம் நெருங்காது சாத்தான்.
மேல் கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஐந்தாவது கர்த்தர் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம். சொல்லுங்க சொல்லுங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, எதிர்பார்ப்பை ஒப்பு கொடுங்க, அவர் வாய்க்க செய்வார். நீடுமா வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே வாய்க்க. வாழ்வை கர்த்தருக்கு அவரே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து எந்த நிலையோடு எந்த வேதனையோடு கர்த்தரை தேடி வந்திருந்தாலும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அதிசயம் செய்வார். என்றும் அவர் மகிழ்ந்திருப்போ, என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போ, இதய விருப்பம் தன்னில் பாரத்தை அலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் பாரத்தை பாடும்பொழுது இந்த பாரத்தெல்லாம் அவர் மேல இறக்கி வச்சிருங்க, இறக்கி வச்சிருங்க. ஆமே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே அந்த வார்த்தையை நம்பினவர்களா மாலையில் அப்படியே ஆண்டவர் ஆராதிக்கலாம். கண்களை மூடி நோக்கி பார்த்து பாரத்தெல்லாம் அவர் மேல வச்சிடுங்க. எங்க போவேன் நான், எப்போது எனக்கு மாறுதல் வரும் என்று யோபு காத்திருக்க என்ற வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க ஒருவேளை யோபை போல எப்போது எனக்கு ஒரு நன்மை நடக்கும் ஐயா, எப்போது என் வாழ்க்கை நான் நன்மையை காண்பேன், எப்போது என் குடும்பத்தில் நன்மையான காரியம் நடக்க என்று கலங்கி இப்ப வந்திருக்கீங்களா? சொல்ற இந்த சாயங்கால வேலை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கேள்விக்கும் பதிலாய் மாறும். நான் நம்புறேன் கர்த்தர் சித்தத்தின்படி கர்த்தர் நாளை ஏற்படுத்தி இருக்கிறார். நீ எந்த நிலையில் இதை கேட்டுக்கொண்டாலும் சரி, எந்த நிலையில் நீ வந்தாலும் சரி, என் ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க அந்த பாரத்தை எங்க போய் நிற்பேன், எங்க போய் செய்வேன், எங்க போய் பண்ணுவேன் கலங்கி போய் நிக்கிறீங்களா? ஒரு வழி இருக்கு, ஒரு இடம் இருக்கு. இயேசுவின் சமூகம், இயேசுவின் பாதத்தில் வைத்திருங்க. இயேசுவின் பாதத்தில் வைத்து விடுங்க. இயேசுவின் பாதத்தில் வைத்து விடுங்க. இயேசுவின் பாதத்தில் வைத்து விடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கு முன்பு ஒரு நிமிஷம் இல்ல, கண்களை திறந்து ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு அப்படியே நம்ம ஆராதிக்குள்ள நாம் போலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம். ஜீசஸ் நான்காம் அதிகாரம் 40வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சூரியன் பக்கம் 84 புதிய ஏற்பாடுல சூரியன் அஸ்தமித்த போது அப்படின்னா சூரியன் மறைந்த போது, ஓகேங்களா? அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். நான் மீண்டும் படிக்கிறேன். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த சாயங்கால வேலை கூட சூரியன் அஸ்தமித்த இந்த வேலையில உங்க வாழ்க்கையில நீங்க வந்திருக்கலாம், இல்ல யாரையாவது உங்களை கூட்டின்னு வந்திருக்கலாம். எந்த கஷ்டத்துல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமோ தெரியாது, உங்க பக்கத்துல இருக்குன்னு தெரியுமோ தெரியாது. கர்த்தர் அறிவார்.
அவர் உள்ளத்தை பார்க்கிறவர், உன் இருதயத்தை பார்க்கிறவர், உன்னுடைய தேவை அறிந்தவர். ஆமென். வசனம் சொல்லுது, அவரிடத்துல எல்லாரும் கொண்டு வந்தாங்களாம். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொஸ்தமாக்கினார். ஆமென். இந்த வார்த்தை அப்படின்னு நம்புங்க. இன்னைக்கு கர்த்தர் இந்த சாயங்கால வேளையில நம்ம ஒவ்வொருத்தர் மீதும் அவருடைய கையை வைத்து, ஆமென், அவருடைய கரங்களை வைத்து, ஆமென், நம்ம விடுதலை தரப்போகிறார். இன்னைக்கு ஒரு வேளை நம்ம இங்க இருக்கிறோம், யாரோ ஒருத்தருக்காய் பாரப்பட்டு இருக்கீங்க, நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு இம்மைக்கு மாத்திரம் அல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். அப்பா, இந்த வார்த்தை இன்னைக்கு என் வாழ்க்கையில நிறைவேறணும். உங்க கையை என் மேல வச்சு, இல்ல யாரோ ஒருத்தரை குறிச்சு யோசித்து வந்திருக்கீங்களே, அவங்க மேல ஏசப்பா கை இன்னைக்கு படணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல வந்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடலாம். அப்படியே கண்களை மூடி இந்த வசனத்தின் ஆதாரமா வச்சு, அப்பா, அன்னைக்கு எல்லாம் சூரியன் அஸ்தமான பின்பு ஆண்டவர் எவ்வளவு கஷ்டங்களோடு வந்து உங்க கையில வச்சாங்களே, உங்க பாதத்துல வச்சாங்களே, ஆண்டவர் அவங்க ஒவ்வொருத்தரும் நீங்க தொட்டு நீங்க சுகமாக்குனீங்களே. என்றைக்கு இந்த சாயங்கால வேலையில ஒரு சிறு கூட்டமா எங்க சமூகத்துல வந்து நிக்கிறோம். எங்க வாழ்க்கையில பல காரியங்கள் தடைகளா இருக்குது, பல வேதனைகள் எங்க வாழ்க்கையில இருக்குது, பல சோர்வுகள், பல வியாதிகள் எங்களை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அப்படி கலங்கி நிற்கிறீங்களா? கர்த்தர் பாதத்துல வைத்திருங்க. இன்னைக்கு ஒரு பதில் உண்டு, இன்னைக்கு ஒரு பதில் உண்டு. கர்த்தருடைய கரம் உங்க ஒவ்வொருத்தரையும் தொடும். கர்த்தருடைய கரம் உங்களை ஒவ்வொரு குறைகளிலும் இறங்கும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு தேவைகளிலும் கர்த்தர் கரம் வைக்கும். அவர் கரத்தினாலே எல்லாம் ஆகும், அவருடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதத்துல அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களாய், கர்த்தாவே ஆண்டவரே எனக்கு செய்யுங்க 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 கேளுங்க. இயேசுவின் கரம் ஒரு குஷ்டரோகியை தொடும் பொழுது கர்த்தர் அவனை சுகமாக்கினார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்து போன சிறு பெண்ணை எழுந்திரு என்று கரம் பிடித்து எழுப்பினாரா. மரித்த 12 வயது மகள் உயிரோடு எழுப்பினார். அந்த கரம் இன்னைக்கு உன்னை தொடுகிறது. ஆமென். அன்னைக்கு மூழ்கி போய் இருக்கிற, ஓ நான் மூழ்கிடுவோன்னு கதறின பேதுருவை கையை தூக்கி நிறுத்தின அந்த கரம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில இறங்கி உன்னை தூக்கி எடுக்கும். எந்த இடத்துல மூழ்கி போயிருக்கிற, கடன் நான் மூழ்கிடுவனோ, என் பிசினஸ் தோல்வியில் நான் மூழ்கி போயிடுவனோ, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே, மூழ்கிடும். இல்ல, இயேசுவின் கரம் உன்னை தூக்கி நிலை நிறுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்புகிறேன் இந்த சாயங்கால வேளையில லூக்கா 4ஆம் அதிகாரம் 40வது வசனம் நிறைவேறுகிற நேரமாய் மாறுவதாக. ஒவ்வொருத்தர் மீது கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவது, இயேசுவின் கரம் வைக்கப்படுவதாக. சொல்லுங்க, அப்பா உங்க பாதத்துல எல்லாரையும் வச்சிடுறேன். என் கணவரை, என் மனைவி, என் பிள்ளைகளை, என் உறவுகள் யாரா இருந்தாலும் கஷ்டப்படுறாங்களா, ஆமென் ஆமென் ஆமென். எதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர், ஆராதிங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிங்க. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. அந்த சிந்தையோடு கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும் காலை மழையில? உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி, ஆமென் ஆமென். இந்த மாலை வேளையில கர்த்தருடைய கரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இறங்கி, ஆமென், சுகமாக்கி ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. ஹல்லேலூயா என்று சொல்லி சுகமாக்கினி. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, அப்பா என் கண்ணீரை காண்பவரே. விடுதலை உண்டாகிறது. சோத்திரம் ஏசையா, என் நோய்களை
ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை என் கண்ணீரை காண்பவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சுகம் தருபவரே இயேசுவே. ஸ்தோத்திரா ஏசையா. மனதுருகி கரம் அதிசயம் செய்பவரே. மனதுருகி இந்த மாலை வேளையில அவருடைய கரம் ஒவ்வொரு காலத்தை நீட்டுகிறார். செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே. மனதுருகி கரம் அதிசயம். கரம் ஆராதனைகள் ஒவ்வொரு மேலும் துருகி கரம் நீட்டி அற்புதம் செய்கப்பா. அற்புதம் செய்க. அதிசயம் நடக்கட்டும். சொல்லிக்கொண்டே இருங்க. மனதுருகி கரம் நீட்டி நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். அன்னைக்கு நீங்க செய்யலப்பா, இன்னைக்கு நீ செய்ய வல்லவர். இன்றைக்கு செய்ய வல்லவர். இன்றைக்கு நீ செய்ய வல்லவர். இன்றைக்கு செய்ய வல்லவர். சொல்லுங்க மனதுருகி மனதுருகி. நீங்க மனம் இறங்கலைனா, நீங்க மனம் இறங்கலைனா எனக்காக யார் ஆண்டவர் இறங்குவாங்க? யார் ஆண்டவர் எனக்கு இருக்காங்க? மனதுருகி ஏசப்பா. மனதுருக்கம் உள்ளவர், மனம் இரக்கம் உடையவரே, என் மேல மனம் இறங்குங்க. கேளுங்க கேளுங்க. மனதுருகி மனதுருகி கரம் நீட்டி. இயேசுவின் கரம், இயேசுவின் கரம் உன் மேல இறங்குகிறது. ஆமே. அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே. என் விண்ணப்பத்தை கதறல் உடைய ஏக்கம் ஒரு அங்கலாய்ப்பை அறிந்தவர், உடைய குமுறலை அறிந்தவர் இன்னைக்கு அற்புதம் செய்கிறார். 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதுருகு கர்த்தர் அவர். அவர் நமக்கு இறங்காவிட்டால் யார் இறங்குவாங்க? இன்னைக்கு எங்கெங்கயோ நீ போய் தோத்து போய்க்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்தை ஆண்டவரே என் மேல் மனதுருகுப்பா. உண்மை விட்டா எனக்கு யாரும் இல்ல. நீ வந்தால் ஆகும். நீங்களால் தான் ஆகும். நீங்க தான் செய்வீங்கன்னு சொல்லி பாருங்க. கர்த்தருடைய கரம் இன்னைக்கு உன் மேல தொடும். எந்தெந்த காரியத்தில் நீ கஷ்டப்பட்டு வந்திருக்காயோ, எந்தெந்த காரியம் யாரை குறித்து நீங்க ஜெபிச்சு சோத்திரம் பண்ணி கொண்டிருக்காங்களோ எல்லார் மீது கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. அதிசயம் நடக்குது. அதிசயம் நடக்குது. ஆமே. இதுவரைக்கும் கண்டிராத அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் தடைகளை இப்பொழுது உடைக்கிறார். எல்லா அடைக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் தரிக்கிறார். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இன்னைக்கு எப்பத்தான் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட சாபத்தின் காரியத்தினால எந்த காரியம் நீங்க அடைக்கப்பட்டிருந்துச்சோ கர்ப்பங்கள் திறக்கிறது. உயிர்ப்பிக்கிற வல்லமை செத்து போன கர்ப்பங்களுக்கு இறங்குகிறது. ராபா காபா தடா. சோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை இந்த ஆராதனையில் நிற்கலாம். எங்க சத்தத்தை கேட்டுக்கொள்ளலாம். சரி. கர்த்தருடைய கரம் மேல வைக்கப்பட்டு உயிர்ப்பிக்கிற வல்லமை, கர்ப்பத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை. ஆமென் 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 ஆமென். ஜோமுங்க. விடாதீங்க. என் மேல மனதிற்கு கேளுங்க. நீர்தான் என் மேல மனம் இறங்கணும்பா. நீர் இறங்கணும். என் மேல மனதுருகி கருத்தை என் மேல வச்சிருங்க. ஆண்டவர் அற்புதம் நடக்கும். சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். விசுவாசம் ஆராதனை நிமிஷத்தில் தாமே கர்ப்பங்கள் இன்னைக்கு ஆமென் சாபத்தின் மூலமாகவோ வியாதியின் மூலமாக பலவீனம் மூலமாகவோ பல ஆண்டுகளாய் தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அற்புதம் நடக்கிறது. இன்றைக்கு பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆகிறது. அவரே உனக்கு தருகிறார். உன் மேல கர்த்தருடைய கரம் வைக்கிறது. இந்த செத்து போன கர்ப்பம் இன்னைக்கு உயிரடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ரிசீவ் இட். பெற்றுக்கொள். ஆமென். ஒருவேளை உன் வியாதியில கொண்டிருக்கலாம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நான் உன் மேல என் கரத்தை வச்சு பலவீனம் மாறுது.
பலவீனங்கள் மாறுது. ஒவ்வொரு உறுப்புகளிலும் கர்த்தருடைய வல்லமை. ஆமென் ஆமென். ஒருவேளை யாரோ ஒருத்தர் மருத்துவமனையில் நிக்கலாங்க, அவருக்கு நீ ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார், மனதுருகி அற்புதம் செய்கிறார். என் ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். இங்க மாத்திரம் அல்ல, நீ எங்க இருந்தாலும் உன் மேலே கர்த்தருடைய கரம் வைக்கப்பட போகிறது. இந்த சத்தத்தை நீ தூரத்திலிருந்து கேட்கலாம். எனக்கு இயேசு அற்புதம் செய்வார் நினைக்கலாம். அவர் மனதுருக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். இன்றைக்கு அழுகை சத்தத்தை அவர் கேட்டு, உன் வேதனையை கேட்டு இந்த சாயங்கால வேளை ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஹalleluya. எந்த காலத்தில் எழுந்து போய் நிற்கிறாயோ இந்த சாயங்கால கர்த்தர் எல்லாத்தையும் தருகிறார், எல்லாவற்றையும் தருகிறார். உன் தொழில் ஸ்திரப்பட போகிறது, உன் படிப்பின் காரியங்களை அற்புதம் செய்ய போகிறார், வேலையில கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார், உன் பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். சொல்லுங்க, அவருடைய கரமே எல்லாம் சொல்லுங்க, அப்பா 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு மனம் இறங்காவிட்டால் யார் ஆண்டவர் எங்களுக்கு இறங்குவாங்க? உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பாருங்க. மனதுருகி கேட்க போறாப்பா, இன்னைக்கு என் மேல மனதுருகி எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்க போறோம். மனதுருகி என் மேல கரம் நீட்டி எனக்கு அதிசயம் செய்யுங்கப்பா. கேளுங்க கேளுங்க. மனதுருகி என் மேல கரம் நீட்டி அதிசயம் எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க, எனக்கு அதிசயம் செய்யும். கேளுங்க, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். நீங்க உன் வாழ்க்கையில அதிசயங்களை காண செய்வார். இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையில தோல்வியை பார்த்திருக்கலாம், நடக்காதது உன் கண்கள் பார்த்திருக்கலாம். யாராவது வேலை நீங்க சொல்லுவீங்கன்னா, அப்பா எனக்காக மரித்தவர் நீர் தானே, எனக்காக உயிரை தந்து என்னை வாழ வைக்க வந்தவர் நீர் தானே, உம்மை நான் நம்புகிறேன், வாழ வைங்கன்னு கேளுங்க. எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய கரம் மனதுருகி உன் மேலே வந்து உன் கையை பிடித்து வழி தெரியாம திகைத்தாலும் அவர் உன்னை வழி நடத்துவார். ஒன்றுமில்லை என்றாலும் அந்த பஞ்ச காலத்திலே சாரிபாத் விதவை வீட்டிலே அற்புதம் செய்தவர் இன்னைக்கு உன்னை அற்புதமாய் நடத்துவார். எந்த நிலையில நீ கலங்கி போய் நிக்கிறீங்க, கலங்காதீங்க, விசுவாசமா இருங்கள். கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருங்க, அவரை நம்புங்க, அவரை விட்டா நமக்கு கதி இல்லை. ஹalleluya. கடைசியா ஒரு முறை ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர். மனதுருகி கரம் என் மேல நீட்டப்பட்ட யாரெல்லாம் உண்மையாய் சொல்றார்களோ எங்கப்பா போவோம்? வேற எங்க ஆண்டவரே நாங்க போவோம்? மனதுரு எங்களுக்கு வேற யார் ஆண்டவரே தெரியும்? அதிசயம் அதிசயம் நிச்சயம் அதிசயம் செய்வார். விசுவாசிங்க, நீ கர்த்தர் செய்து விட்டா. இன்னைக்கு எந்த கஷ்டத்தோடு சாயங்காலம் வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் மாற்றி விட்டார். சமாதானத்தோடு போகும். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து நீங்க வந்த எல்லா பிரச்சனையின் மீதும் கர்த்தர் கரம் யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் தடைகளை உடைத்து விட்டார். வழிகள் திறக்கப்பட்டது. உனக்கு நன்மை கிடைத்தது. நீங்க மகிமைப்படுத்த ஸ்தோத்திரம். நம்புகிறோம், நீங்க காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. ஜனங்கள் விடுதலையாக வசனத்தின்படி திரும்பவும் பிள்ளைகளை பலப்படுத்தி அனுப்பும். அதை மகிமைப்படுத்த ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் அதிசயம் செஞ்சிட்டார்.
செஞ்சிட்டாரு. செய்வாரானா இல்ல, செஞ்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். அதான் விசுவாச அறிக்கை. ஆமென், ஆமென் சொல்லலாமா? சில வசனங்களை மாத்திர சாயங்கால வேலை ஆண்டவர் சொன்னதை உங்களுக்காய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உண்மையா நம்புகிறேன் நீங்க வந்தவங்க விசேஷித்தவர்கள். ஆமென். ஒரு இந்த சத்தத்தை தூரத்திலிருந்து கேட்டு இருப்பாங்கன்னா நான் நம்புறேன் அவங்க விசேஷித்தவர்கள். ஆமென். லைவ்ல போய் கொண்டிருக்கிறவர்கள் இதை யார் கேட்க நம்புறாங்க அவங்க வாயில கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். இது ஒரு அதிசய நேரம். ஆமென். இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். நேரத்தில் இந்த வசனத்தை கேட்க கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்திருப்பாருன்னா நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை நேசிக்கிறார். ஆமென். நான் எப்பவுமே நம்புவேன் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் மாத்திரம் கர்த்தருக்கு. இன்னைக்கு யார உங்க கொண்டு வரணும் சித்தம் வச்சிருக்க கொண்டு வருவா. யார பார்க்கணும் சித்தம் வச்சுக்காதான் இந்த லைவ் பார்ப்பாங்க. ஆமென் சொல்லுங்க பாருங்க. வசனத்தை திரும்பவும் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே வேதத்துல 3வது புத்தகம் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் 26 அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம் நாம் வாசிக்க போறோம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். ஆதலால் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்திலே உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஆமென். இந்த சாயங்கால வேலை கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பினா அன்னைக்கு மோசேக்கு சொன்ன அதே வார்த்தை சொல்ற. கர்த்தர் உனக்கு சொல்ல சொன்ன ஒரு காரியம், நீ அடிமையா இருப்பதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஆமென். எகிப்தை குறித்து நாம் படிக்கும் போது அது பாவமா எதை குறிக்கிற இந்த நாட்கள்ல பாவ வாழ்க்கை, உலக ஆசை பாசங்கள், பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுவித்து. ஆமென். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விடுவித்து. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க எப்படி அங்க இருந்தாங்க அந்த எகிப்து தேசத்துலன்னா அந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டாங்களாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். தேவன் அவர்கள் பெருமூச்சை சொல்லுங்க, பெருமூச்சை கேட்டார். சொல்லுங்க, கேட்டார். ஆமென். 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 1ஆம். அவர்கள் பெருகாதபடிக்கு அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்று திட்டம் ரொம்ப நெருக்கினாங்களாம். 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஆமென். 8வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது கடைசி வரி சொல்றேன், அப்படி வாசிக்கிறேன். தேனும் பாலும் தேனும் ஓடுகிற நல்லமும் விஷாலுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். ஆமென். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியிலே வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை
கண்டேன். ஆமென் சொல்லுங்க. இந்த 3 காரியத்தை திரும்பமா இந்த வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். ஆமென். அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். 3வது, அவர்கள் ஒடுக்குதலை நான் கண்டேன். ஆமென். ஜனங்க அடிமையா இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, அவங்க கஷ்டப்படுறது நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு உன் கஷ்டம் யாருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. உன் உபத்திரவத்தை யாரும் பார்க்க நினைக்காதீங்க. நீ படுகிற வேதனை யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. உன்னை அறிந்த தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லாம சொல்லாம என்னை அறிந்த தேவன் அவர். அதெல்லாம் அங்க வாசித்தோம். அவர் நம்ம பெருமூச்சை கேட்கிறவரா. ஆமென். நம்ம மூச்சுக்கு என்ன காரணம்ன்றத கூட ஆண்டவருக்கு தெரியும். உலகத்துல என்ன இப்படி மூச்சு விட்டுவாங்க நம்மள. அந்த வலி வேதனை அறிந்தவர், உணர்வுகளை அறிந்தவர், உணர்ச்சிகளை அறிந்தவர். நான் சொல்றேன், இந்த சாயங்கால வேலையில உன் வாழ்க்கையில உபத்திரவத்திற்கு, வேதனைகளுக்கு, ஒடுக்குதலுக்கு ஒரு முடிவை கட்டும்படியான நேரமாய் கர்த்தர் வச்சிருக்காரு. சொல்றாரு, நான் அந்த எகிப்தியர் உன்னை ஒடுக்குனாங்கல்ல, உன்னை வேதனைப்படுத்தினாங்கல்ல, உன்னை உபத்திரவப்படுத்தினாங்கல்ல, அதை இன்னைக்கு விடுதலையாக்க நான் வந்திருக்கிறேன். நான் தான் நாமே சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்து அவர்தான் என்னை விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்க. அவர்தான் என்னை விடுவிப்பார். சாயங்கால வேளை கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு காரியம், நான் அறிந்திருக்கிறேன், உன்னை புரிந்திருக்கிறேன், நான் உன்னை விடுவிப்பேன். யார் உனக்காக வராங்களோ இல்லையோ, கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் நம்ம கொடுத்த இயேசு நம்ம தேடி ஓடி வருவார். சாயங்காலம் கட்டுகளை, நுகங்களை எல்லாத்தையும் உடைச்சு போடுவாருங்க. எப்பேற்பட்ட காரியம். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை போல என்ன கஷ்டப்படுத்தல, லிட்டரலா நீங்க அந்த வார்த்தையின்படியே கூட நீ கஷ்டப்படலாம். ஏதோ ஒரு காரியம் அடிமைப்படுத்தி இருக்குதையா, ஏதோ ஒரு காலத்துல நான் சிக்கி வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காது. வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், கல்யாணம் ஆகாத காரியமா இருக்கலாம், முன்னேற முடியாம இருக்கலாம், குழந்தை இல்லாம ரொம்ப ஒடுக்கி போறாங்க. என்ன விதத்துல நீங்க ஒடுக்கப்பட்டு உபத்திரவப்பட்டு நீங்க கடந்து வந்தாலும் சரி, இந்த 3 வார்த்தை திரும்பமா சொல்றேன். நீங்கள் ஒருவேளை உங்க உபத்திரவத்தோடு நீங்க இந்த வசனத்தை கேட்கலாம், வேதனையோடு இந்த வசனத்தை கேட்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையில ஒடுக்குதலோடு இந்த வசனத்தை கேட்கலாங்க. எல்லாவற்றுக்கும் இந்த சாயங்கால வேலை கர்த்தர் முடிவை தர உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாமா? எரேமியா 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் அவன் நுகத்தை எரேமியா 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த இரவு கர்த்தர் கட்டுகளை உடைக்க போகிறார். இந்த இரவு வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை முறிக்க போகிறார். இனி அது உன்னை அடிமைப்படுத்துவதே இல்லை. இனி அந்த காரியம் உன்னை நெருக்குவது இல்லை. இனி அந்த காரியம் உன்னை வேதனைப்படுத்துவது இல்லை. இனி அந்த காரியம் உன்னை உபத்திரவப்படுத்துவது இல்லை. கர்த்தர் இந்த நாள்ல அதை மாற்றுகிறார். ஆமென். நாகும் 1ஆம் அதிகாரத்தை அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். நாகும் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம். யோனா, மீகா, நாகும். அந்த புக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டுல எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. பக்கம் சொல்றேன். 1081வது பக்கம். 1081வது பக்கம். நாகும் 1:13 வாசிக்கிறோம். இதோ இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல போச இன்னைக்கு உன் கட்டுகளை கர்த்தர் அறுத்தா, உன் நுகங்களை கர்த்தர் முறித்தா. நுகம் என்பது என்னன்னு தெரியுங்களா? நுகத்தை என்ன பார்த்திருக்கீங்களா? இந்த மாட்டு வண்டி ஓட்டும் போது பாத்தீங்கன்னா 2 மாட்டை கூட்டத்தை வச்சிருப்பாங்க. நுகம் அது கழுத்து மேல இருக்கும். பார்த்திருக்கீங்களா? நீட்டா. இப்ப இருக்கிற மாட்டு வண்டியை பார்க்க சந்ததி இப்பெல்லாம் பைக் தான் பார்த்துருக்காங்கல்ல. அப்போ மாட்டு வண்டி வச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாட்டு 2 மாடு நடுவுல ஒரு கட்டை இருக்கும். அது பேர் தான் நுகம். அது என்ன பண்ணுவாங்க, அந்த மாட்டு மேல இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு அப்படி நுகங்கள் வைக்கப்பட்டு நிமிர முடியாம இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, நான் நுகத்தடிய உரித்து உன்னை நிமிர பண்ணுவேன். இந்த சாயங்கால வேலை கர்த்தருடைய நிமிர பண்ணி உன்னையும் குடும்பத்தையும் வாழ வைக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒரு 3 சம்பவங்களை மாத்திரம் வேகமாய் சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க் என்னும் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம்
1 - 15 வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 - 15 வரைக்கும் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்க முடியும். அவன் பெயர் சொல்லப்படவில்லை, ஆனா அவன் பாதிக்கப்பட்டதுனால அவனுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் பெயர் லேகியோன். லேகியோன்னா அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் கிடையாது. லேகியோன் அர்த்தம் என்னன்னா அநேக பேய் உள்ள மனுஷன். லேகியோன் ஒண்ணு பயங்கரமான பேரு, பிரபாகரன் அப்படின்னு நினைச்சுக்க போறீங்க. அப்படி இல்ல, பேய் நிறைய பேய் அவனுக்குள்ள இருந்ததுனால என்ன ஆயிடுச்சான், லேகியோன்னு அவனை கூப்பிட்டாங்களாம். என்ன பண்ணாங்களாம், லேகியோன்னு. அந்த வாலிப பையனை பிசாசு அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சு. வாசிக்கலாமா? 2வது வசனம், 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கடவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன், அவன் பேர் சொல்ல, அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இயேசுவுக்கு எங்கிருந்து வந்தானா, பிரேத கல்லை அப்படின்னா சுடுகு, நமக்கு புரியுற மாதிரி பாஷையில பேசிக்கணும்னா சுடுகாட்டுல இருந்து வந்தான். அப்போ அவன் எங்க தங்கி இருந்தான்? வெரி குட், நல்லா கவனிக்கிறீங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். தெளிவா போட்டுக்குது. அவனுக்கு குடியிருப்பு எங்க இருந்துச்சான்? சுடுகாட்டுல அவன் வீடு. வாழ்க்கை எதுங்க? யோசித்து பாருங்க, ஒரு வாலிபல்ல வாழ்க்கை. நான் சின்ன அப்படி கற்பனை பண்ணி பாக்குறேன். ஒரு அப்பா அம்மா அவனுக்கு இருந்திருந்தாங்கன்னா அவனை குறிச்ச எவ்வளவு கனவு கண்டு இருப்பாங்கல்ல. என் பையன் படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வான், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்குன்னு ஒரு அப்பா அம்மாக்கு அதான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா இந்த பையனுடைய வாழ்க்கை நினைச்சு பாருங்க, எங்க இருக்கிறான் இப்போ? இந்த லைஃப் இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை அவங்க குடும்பங்கள் இப்படிப்பட்ட நிலையில காணப்படலாம். யாரோ ஒருவர் இப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது நீங்க குடும்பமா துக்கப்பட்டு காணப்படலாங்க. இன்னைக்கு கர்த்தர் எல்லாருக்கும் முடிவை தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லாமா? வாசிக்கலாம். அவன் கல்லறையில இருந்தது, அவனை சங்கிலினால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அதோடைய அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கணும்னா ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான், எப்படி வேதனையா இருக்கான்னு புரிந்து, ஒருவேளை படிக்கும் போது அந்த கஷ்டம் நமக்கு தெரியாதுங்க. அது அப்படியே நீங்க சிந்தைக்குள்ள வச்சு கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. இன்னொரு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஆடை தெரியாதவனா அப்படின்னா ட்ரெஸ்ஸே போட மாட்டானா, கத்தின்னு இருப்பான், கல் எடுத்து தன்னை கீறி கொள்ளாம வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கல் எடுத்து தன்னை கீறி, அப்போ அவன் நிலைமை கொஞ்சம் கற்பனை எப்படி இருப்பான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காட்டுல அவங்க சுடுகாட்டுலயும் மலையிலயும் தான் வாழ்க்கை. குளிப்பானான்னு தெரியாது, அவனுக்கு நல்ல சோறு இருக்குமான்னு தெரியாது, கண்டுதான் சாப்பிட்டு இருப்பான். அவனுடைய சரீரத்தின் நிலைமை பார்த்தீங்கன்னா அலங்கோலமா இருக்கும். இப்பேற்பட்ட நிலைமை வாழ்க்கையில இவன் ஒரு பக்கம் இருந்தாலும் இவனை குறித்து அவன் பெற்றோர்கள் எவ்வளவு கண்ணீர் வச்சுன்னு பாருங்க. ஏன்னா எப்படி நான் சொல்றேன்னா, அவனை கட்டை செங்கலில் கட்டினாங்களாம், சும்மா போய் யானை கட்டுவாங்களா? அவன் மேல அக்கறை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படியாவது கட்டி வைக்கலாம், ஒரு வாய் சோறு வந்து போட்டு போலாம், அப்படிதான் நினைப்பாங்கல்ல. அப்ப நம்பர் இவனுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்குது, அவனுக்கு ஒரு குடும்பம் எப்படியாவது ஏதாவது நடக்கும், என்னைக்காவது ஒரு நாள் மாறிடுவான் நிறைய ஏக்கத்தோடு அந்த குடும்பம் இருந்திருக்கலாம். அதான் அவன் சங்கிலியா கட்டுவாங்களாம், ஆனாலும் அவனை கட்ட முடியாதான். அப்ப இந்த பிக்சரோட அவங்க அப்பா அம்மாவுடைய நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என் பையனுக்கு ஒரு அற்புதம் நடந்துடாதா, என் பையனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிடாதா, என் வாழ்க்கை என் பையனும் என் சமுதாயத்தில் இவங்கள மாதிரி இருக்க மாட்டான். பல கற்பனை அந்த அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்காங்க. நீங்க ஒருவேளை அந்த அப்பா அம்மா மாதிரி நீ கஷ்டப்படலாம். என் குடும்பத்துல இப்படி இருக்குது ஐயா, என் பையன் இப்படி இருக்கிறான், என் மகள் இப்படி இருக்கிறான், என் கூட பிறந்தவங்க இப்படி இருக்கிறாங்க, யாரும் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னென்னவோ பண்ண பாக்குற முடியலன்னு கலைக்கு நிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் இயேசு அந்த மனுஷனுக்கு அற்புதம் செய்தது, இன்னைக்கு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அற்புதம் செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது காத்து இந்த வசனம் சொல்ல விரும்புறேன், பிசாசின் நுகத்தடியை, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். பிசாசின் கட்டுகள் இருந்தும் வாழ்க்கையை விடுதலையாக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அந்த அப்படிப்பட்ட நிலைமையில தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது.
6வது வசனம், அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேர் உமக்கு ஆணையிட்டு மிகுந்த சப்தமிட்டு சொன்னான். ஆமென். 8வது வசனம், ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. ஆமென். சொல்றீங்களா அந்த வார்த்தையை? நீங்க ஏசாமி சொன்ன வார்த்தையை, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. இது ஏசாமி சொன்ன வார்த்தை. ஆமென். அந்த மனுஷனை பார்த்து, அந்த வாலிப பையனை பார்த்து ஏசாமி ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. இன்னைக்கு நம்ம இப்படி சொல்ல போறோம். இன்னைக்கு உங்க குடும்பத்துல எந்த பிசாசின் அடிமைத்தனம் யாரா இருக்கலாம், உன் கணவரா இருக்கலாம், உன் பிள்ளையா இருக்கலாம், உன் மகளா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம். இப்ப நாம் இப்படி கட்டளையிட போறோம். இயேசுவின் நாமத்தினால, சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் நாமத்தினால அசுத்தாவியே இந்த மனுஷன் இருந்தது இல்ல, அதை யாருன்னு நினைச்சுக்கங்க. வெளியே சொல்லாதீங்க. வெளியே சொன்ன பேஜாரு நமக்கு இல்ல. வெளியே சொன்ன யாருன்னு நினைச்சுப்பாங்க. யாருன்னு நினைச்சுக்கங்க. நானும் இப்படிதான் நினைக்கிறேன். என் கஷ்டப்படுறேன், என் மகனுக்கு ஆயிட மாட்டாங்களா, நல்லா என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடாதா, எங்க அப்பா ஒரு நல்லபடியா மாறிட மாட்டாரா, எங்க அம்மா இப்ப ஏன் இருக்கிறாங்கன்னு பல நிலையில் நீங்க யோசிச்சு இருக்கலாங்க. நீ கர்த்தர் சொல்லுகிறார், எப்பேற்பட்ட கட்டுகளோடு அந்த நாட்கள் இருந்தாலும் சரி, நீ கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஆண்டவர் அந்த பிசாசை பார்த்து அதட்டினாராம், அது ஓடி போயிட்டான். ஆமென். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க விசுவாசமா, தேவ பிரசனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால அசுத்த ஆவியே என் வீட்டை விட்டு போ, என் பிள்ளைங்களை விட்டு போ. இது வரைக்கும் அது என்ன காரியம் செஞ்சிருந்தாங்க, அது எத்தனை வரைக்கும் அவனை எங்க வேணா கொண்டு போய் வச்சுன்னு இருக்கட்டும். ஆனா இந்த சாயங்கால வேலை கர்த்தர் அது எல்லாவற்றையும் விடுவித்து கர்த்தர் அற்புதம் செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு அவனை அப்படி அற்புதமாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. 15வது வசனம், இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசு பிடித்திருந்தவன். அவனுடைய நிலைமை செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் சொன்ன அவன் பிசாசு பிடிச்சிருந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எங்கெங்கயோ சுத்தி இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை விரட்டினான். அந்த அவனுக்குள்ள இருந்த பிசாசை விரட்டின போது 15வது வசனம் படிக்கிறோம், இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் இப்ப எப்படி இருக்காராம்? வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிகிறதை கண்டு பயந்தார்கள். ஆமென். ஆமென். வசனம் வாசிக்கிறோம், பிசாசு பிடித்திருந்தவனும் பன்றிகளுக்கு சம்பவித்ததை கண்டவர்களும் அவர் விவரமாய் சொன்னாங்க. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்போது அவர் வேண்டிக் கொண்டாங்க. நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தா அந்த பிசாசு பிடிச்ச இப்ப எப்படிதான் இருக்கிறாரு? இயேசு பக்கத்துல உட்காந்து ட்ரெஸ் போட்டு ஜாலியா ஏசாமி கூட உட்காந்து, ஆண்டவரே நான் உன் கூட வந்துட்டோமா. 18வது வசனம் வாசிக்கிறாரு, அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்தவன். யாரு? பிசாசு பிடித்தவன், கல்லர்ல இருந்தவன். இப்ப தெளிவா பேச என்ன சொல்ல தெரியுமா? அவரோடு இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை நான் சொல்றேன். பிசாசு பிடிச்சவன் ஜெபிக்கிறனா மாட்டான். நிறைய பேருக்கு புரியல நான் சொன்னது. இப்போ பிசாசு பிடிச்சிருந்தவன் ஜெபிக்கிறனா மாட்டான். நீ நான் சொல்றேன், உன் வீட்டுல உன் பையன் சாராயம் குடிச்சுன்னு இருப்பான், இன்னைக்கு அவன் ஜெபிக்கிறனா மாறுறான். கஞ்சா புடிச்சுன்னு இருக்கிறவன் ஜெபிக்கிறனா மாறுறான். சினிமாவே பார்த்து கேம் விளையாண்டு இருக்கிறவங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஊரை சுத்தின என் புள்ள என் பொண்ணு பைபிளை தூக்கி ஜெபிக்கிறவர்களாய் மாறுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த கூட்டங்க. கர்த்தர் மாற்ற உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். பையா வஸ்திரமே இல்லாம தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தவனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆமென். 19 வசனம் எவிடன்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாடத்துக்கும் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார் சொன்னார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்களெல்லாம் தெக்கோபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒருவேளை உன் குடும்பத்துல உன் பிள்ளைகளோ உன் கணவரோ மனைவியோ இதுவரைக்கும் எப்படி இருந்தாங்க தெரியாதுங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால பிசாசு அவரை விட்டு போகிறது. பிசாசின் கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். கர்த்தர் அவர்களையும் பயன்படுத்த போகிறார். ஆமென். நான் சொல்றேன், அழகாக வசனம் சொல்ல, அவரை வேண்டிக் கொண்டானா. இதுவரைக்கும்
மலையிலையும் சுடுகாட்டிலும் கத்தி நின்றவன் இன்னைக்கு ஜெபிக்கிறவனாய் மாறுகிறான். என் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் குடும்பத்துல சண்டை போட்டிருந்த உன் பிள்ளைங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற போகுது. இதுவரைக்கும் வாக்குவாதங்கள் செய்திருந்தவங்க ஜெபிக்கிறவங்களா மாற போடுறாங்க. இதுவரைக்கும் தவறான பழக்கத்துல இருந்த உன் பிள்ளைங்க ஓ ஜீசஸ் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் செய்யறாருங்க. ஓ கடவுள் பாதத்துல உக்காந்தாங்களாம். ஆமென். நீங்க சொல்றான் எங்கெங்கயோ தின்னையா புளியா மரமா ஏரிக்கரையா உக்காந்த அநேகரோட வாழ்க்கை தேவ சமூகத்துல உட்காரும்படியே கர்த்தர் மாற்ற போகிறார். இது என்னால முடியாது சொல்லுங்க. இது என்னால முடியாது ஆண்டவரே. மனதுருகி காரம் அதிசயம். ஓ ஜீசஸ் 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 சொல்லும் போதே அற்புதம் நடக்குது. மனதுருகி இயேசுவின் நாமத்தினால ஒருவேளை லேகியோனை போல என் குடும்பங்களை யாரெல்லாம் திரும்பி கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. அதிசயம். தேவ நிமிஷம் கண்ண மூடி ஒருவேளை யாருக்கு இந்த வசனம் தேவைப்படுதோ, யாருடைய நிலைமை குடும்பத்துல யாரு இருக்காங்களோ அப்படியே ஜெபம். அப்பா அப்படிதான்பா இருக்கிறாங்க, அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டேன்றாங்கப்பா. என் மனுஷ முயற்சிகள் தோல்வியோடு இந்த கூட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அன்னைக்கு லேகியோனையும் விடுதலை தந்து ஒரு வேத ஆராய்ச்சி சொல்றாங்க 6000க்கு மேற்பட்ட பிசாசு பிடித்திருந்தவன் சொல்றாங்க. அப்பேற்பட்டவனையே விடுதலை ஆக்குனீங்கன்னா என் பிள்ளைய மாத்ததுக்கு லேசான காரியம், என் கணவரை மாத்தது லேசான காரியம், என் மகளை மாத்தது லேசான காரியம். சொல்லுங்க, யாரை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கூக்குரலிட்டவன் மலைகளிலும் சுடுகாட்டிலையும் வாழ்ந்திருந்தவன் இன்னைக்கு தேவ பாதத்துல வந்து உட்கார்ந்தது உண்மைனா இன்னைக்கு உன் பிள்ளையும் தேவ சமூகத்துல வரும். உன் கணவர் வருவாங்க, மனைவி வருவான், கூட பிறந்த வருவான், கர்த்தர் கொண்டு வருவான். சொல்லுங்க சொல்லுங்க. ஹalleluya. அன்னைக்கு அந்த மனிதன் சந்தித்தது போல இந்த இரவு வேளை குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தரும் சந்திங்க ஆண்டவரே. ஓ ஜீசஸ். வசனம் இப்படியா எழுதப்பட்டது வாசித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்கன்னு. இன்னைக்கு என் பிள்ளைய சபிக்கிற கூட்டம் இருக்குது, இன்னைக்கு என் பிள்ளைய தூஷிக்கிற கூட்டம் இருக்குது, என் பிள்ளைய ஆண்டவரே ஆண்டவரே என் பிள்ளைய வாழ்க்கை கெடுக்கிற கூட்டம் இருக்குது. ஆனா அவர்கள் எல்லாரையும் மத்தியில என் பிள்ளைய ஆச்சரியமா மாத்தணும்னா அது உங்களால தான் ஆகும். நடத்துவார். ஆமென் ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. பிரசங்கம் பண்ண தொடங்கினான், எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நான் சொல்ல சத்தத்தை கேக்குற உன் வாழ்க்கை கர்த்தர் இனி ஆச்சரியமா பார்க்க போறாங்க. இன்னைக்கு நீ வரும்போது கூட உன்னை எல்லாரும் வேதனைப்படுத்தி இருக்கலாங்க, உன்னை எல்லாம் துக்கப்படுத்திருக்காங்கல்ல. ஆனா கர்த்தர் சொல்ல இனி ஆச்சரியமா நீ மாற போற, உன் வாழ்க்கை ஆச்சரியமாய் மாற போகிறது. ஹalleluya. நேரம் ஆச்சு. அடுத்த காலத்துக்கு நான் போக விரும்புறேன். இரண்டாவது பிசாசின் அடிமைத்தனம் மாற போகிறது. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது லூக்கா சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம், லூக்கா 13:11 16 வசனம் படிச்சு பாருங்க. அங்க ஒரு மகளை குறித்து சொல்லப்பட்டிருக்க, ஒரு பெண்ணை குறித்து, ஒரு ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் கூனியா இருந்தாலாம். ஆமென். எத்தனை வருஷம்? 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். ஆமென். பலவீனம். ஆமென். இன்னைக்கு பலவீனத்தின் கட்டுகளை கர்த்தர் மாற்றுவார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 16 வசனம் வீட்டுல வாசிச்சுக்க நேரம் இல்ல, நான் சொல்றேன். 18 வருஷமா ஒரு அம்மாவுக்கு ஒரு கஷ்டம் சரீரத்துல. என்னன்னா அவங்க கூனி. சொல்லுங்க, கூனி பார்த்திருக்கீங்களா? அவங்களால நிமிர முடியாது, அவங்க என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு உலகத்தில் நிறைய வியாதி வருது. எப்படிதான் என்னென்ன வியாதினே தெரியல. சில வியாதி என்னதான் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் நார்மல் நார்மல் நார்மல்ன்றாங்க. ஆனா பலவீனம். ஆனா பலவீனம் சொல்ற பிசாசால் பலவீனத்தை கொண்டு வர முடியும். பிசாசினால் பலவீனத்தை கொண்டு வர முடியும். நீயும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் பலவீனப்படுத்துகிற பிசாசை அழித்தவர். இந்த சாயங்கால வேளையில உங்க வாழ்க்கையில பலவீனத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைக்க உண்மையில தேவனா இருக்கிறார். நீங்க பல நாளாக உங்க சரீரத்துல பலவீனம் இருக்கலாம். ஒரு சரீரத்துல நம்ம கூனியா நர்மம் சரீரத்துல எந்த பகுதியில பலவீனத்தோடு வந்திருந்தாலும் சரி, இந்த சாயங்கால வேளையில கர்த்தர் விடுதலை தர உண்மையா இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 12வது வசனம் 13 12 13 12வது வசனம். இயேசு அவளை கண்டு
தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பலவீனத்திலிருந்து அவள் மேல் தமது கையை வைத்து உடனே அவள் நிமிர்ந்தார். சொல்லுங்க சொல்லுங்க. உடனே அவள் நிமிர்ந்தார். சொல்லுங்க. 18 வருஷமா சரீரத்துல கொஞ்சம் கூட அற்புதம் நடக்கல. ஒரு நாள் இயேசு அவள் மேல் கையை வைத்தார். ஆராதனை வேலை நாம் பாடல, கரம் வைக்கப்பட சொல்ல இன்னைக்கு கர்த்தருடைய கரம் மேல வைக்கப்பட்டு உன் சரீரத்துல எத்தனை ஆண்டுகள் பலவீனமா இருந்தாலும் சரி, இந்த பலவீனத்தின் லெவல் எந்த லெவலுக்கு போய் தான் சரிங்க, இயேசு மாற்ற வல்ல தேவனாய் இருக்கிறார். பலவீனத்தின் கட்டுகளை கட்ட உடைக்க போகிறார். வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமை படுத்தினாள். சொல்லுங்க, படுத்தினாள். ஆமென். 18 வருஷம் சொல்லப்பட 18 வருஷம். சொல்லுங்க, 18 வருஷம். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 18 வருஷம் ஒருத்தன் பலவீனமா இருந்தான், இயேசு அவனை மாற்றினார். லூக்கா 5ஆம் அதிகாரம், மார்க் 5ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். 12 வருஷமா பெரும்பாலும் வாசிக்கிறோம், இயேசு சுகமாக்கினார். எந்த நிலையில உன் சரீரத்தை பிசாசு ஆட்கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை வருஷமா ஆட்கொண்டிருந்தாலும் சரி, நீ கர்த்தர் சாயங்கால வேலை கட்டுரை உடைக்கிறார். கர்த்தர் கையை வைத்தாராம். உடனே நடந்தாள். ஆமென். உடனே நிமிர்ந்தாள். ஆமென். நீ கர்த்தர் சொல்லும் இந்த வசனத்தை கேட்கும் போது உன் சரீரத்தை மேல கர்த்தர் வைக்கிறார், உன் தலை மேல கர்த்தர் வைக்கிறார், அந்த கட்டி மேல கர்த்தர் வைக்கிறார், கர்ப்பப்பையில கர்த்தர் கை வைக்கிறார். ஓ ஜீசஸ், கர்த்தருடைய கரம். ஓ ஹalleluya. உனக்கு அந்த பலவீனத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை தரப்போகிறார். பிசாசு கொண்டு வந்த வியாதியாலும் சரி, உன் சரீரத்துல எந்த பலவீனம் எப்படி வந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு விடுதலை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். இன்னைக்கு சத்தத்தை கேட்டு எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தேவனை மகிமைப்படுத்தும் நாள் சீக்கிரம் வந்தது. ஒரு ரிப்போர்ட் எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் இதுதான், ஆனா கர்த்தர் செய்து விட்டார். ஓ ஜீசஸ், சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, சூழ்நிலை இது, ஆனா கர்த்தர் மாற்றிட்டார். அவர் எந்தையும் மாற்ற வல்ல தேவன், எப்பேற்பட்ட நிலையும் மாற்ற வல்ல தேவன். 18 வருஷமா வாழ்க்கையில நடக்காத காரியம் இந்த நாள் நடந்தது. நேற்று மீண்டும் என்றும் மாறாத கர்த்தர் இந்த சாயங்கால வேளையில உன் சரீரத்துல எந்த நிலையில நின்றாலும் சரி, கர்த்தர் மாற்ற வல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காலத்தை மாற்ற சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். முதலாவது சொன்ன பிசாசின் பிடியிலிருந்து நுகத்தை கர்த்தர் உடைத்து போட்டு வாலிபனை வாழ வைத்தார். 18 வருஷமா பலவீனத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். கடைசி அவருக்காக சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. மூன்றாவது இந்த காலத்தில் நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில தோல்வியின் நுகத்தை கர்த்தர் முடிக்கிறார். ஆமென். தோல்வியின் நுகம். ஆமென். இதுவரைக்கும் நீ முயற்சி பண்ணி தோற்று போனாய். அந்த சாயங்கால வேலை கர்த்தர் சொல்கிறார், தோல்வியின் நுகத்தை நான் முறிக்கிறேன். ஆமென். நீங்கெல்லாம் முயற்சி பண்ணீங்க, உண்மைதாங்க. நீங்க முயற்சி பண்ணது உண்மைதான். எல்லாத்தையும் நீங்க தோத்து போகலாம், எல்லாத்தையும் ஏந்து போய் நிக்கலாம். சாயங்கால கர்த்தர் சந்திக்கிறார். ஒரு தோல்வியின் நுகம், இறப்பின் நுகத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அந்த சம்பவத்தை மாத்த நான் வேகமா சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிக்க போறேன். கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த சீமோன் பேதுரு ராம் முழுவதும் வலை போட்டு மீன் பிடிக்கிறார். வலை போட்டு இவர் தொழிலே மீன் பிடிக்கிற தொழில். ராம் முழுவதும் கஷ்டப்பட்டாரு, மீன் கிடைக்கல, கரைக்கு வந்துட்டாரு. கரை இறங்கிட்டு வலையெல்லாம் வீட்டுக்கு போலான்னு போகும்போது இயேசு அவனை சந்திக்கிறார். அப்ப கொஞ்சம் போட்டு கொடு, நான் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்ன உள்ள தள்ளி போட்டை கொடுக்கிறாரு. உட்காந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பிறகு, ஏசாமி லிட்டரா என்ன பண்ணிக்கணும், பிரசங்கம் முடிச்சோன்னா பாய். இப்ப நான் சொல்றேன், பிரசங்கம் முடிச்சோன்னா எல்லாரும் சோத்திரம் பண்ணிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு போறோம். பாத்தீங்க, அப்படிதானே பண்ணிருக்கணும். ஆமா தானே? நான் ஏசாமி செஞ்ச காரியம். சீமோனை பேருப்பா, இன்னும் கொஞ்சம் அழுத்த தண்ணியில நிக்குது போட்டு, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் வலைய போடுப்பா. இவன் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்? இவனுடைய வெறுமை குறிப்பிட்ட ஆத்மா தான் தெரியும். அவனுக்கு வெறுமை அவன் கூட போன மீன் பிடிக்க போனவங்களுக்கு மட்டும் தெரியும். பேதுருக்கு ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு. ஆமாதானுங்க? ஆமாதானே? உண்மைதானே? அவனுக்கு தெரியும். அவன் கூட போன போட்டு யாருக்கெல்லாம் கூட போனாங்களோ, இல்ல அவன் படகுல பயணம் செஞ்சவங்களுக்கு தெரியும்.
பேதுரு நைட் ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஒன்னும். ஆனா இயேசு எங்கிருந்து வராரு? அவர் கூட இல்ல. இயேசு எங்கிருந்து வராரு? இயேசு கூட இல்ல. ஆமென். இயேசு பேதுரு கூட படகுல மீன் பிடிக்க போல. அவர் எங்கேயோ ஊழிட்டு போயிட்டு அப்படியே வராரு கடற்கரையில. அன்னைக்கு தான் மீட் பண்றாரு, காலையில அவனை மீட் பண்றாரு. ஆனால் அவன் இழப்பை அறிந்தவர் அவர். அல்லேலூயா. எத்தனை வருஷ காலமா சொல்றேங்க, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க, என் ஆண்டவர் தூரத்துல இருந்தே உன்னை அறியவர். உள்ள தெரியும் ஆராய்ந்து பாக்குற கர்த்தர். கூட இருக்கிறவங்களுக்கு பேதுருக்கு ஒன்னும் கிடைக்கல, எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் வராரு. அன்னைக்கு பேதுரை நான் வெறுமையா விட மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ஆண்டவர் வெறுமையா அனுப்ப மாட்டார். வெறுமையா அனுப்ப மாட்டாரு. தோல்வியோடு அனுப்ப மாட்டாரு. இழப்போடு அனுப்ப மாட்டாரு. கொடுத்து அனுப்ப போகிறார். கொடுத்து அனுப்ப போகிறார். சொல்லுங்க, கொடுத்து அனுப்ப போகிறார். ஆமென். வசந்த வாசித்துக்கலாமா? 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்போது வலைகளை போடுங்கள் என்றார். ஐயரே, அது சொல்றாரு, ராம் முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஆனா ஒன்றும் ஆகிலும். நல்லா பாருங்க, வலையை ஏசாமி என்ன சொன்னாரு? 4வது திரும்ப படிங்க. வலைகளை போடுங்கன்னாரு. இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நாங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், நாங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவரு. நீங்க லிட்டரலா எந்த குடும்பத்துல பிறந்தீங்கன்னா தச்சர் குடும்பத்துல, கார்பெண்டர் குடும்பத்துல பிறந்தீங்க. உங்களுக்கும் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனால் நீ ஏதோ சொல்றீரு, அந்த வார்த்தையின்படி என்ன பண்றேன், வலைகளை போடல, நிறைய வலைய போடல, சும்மா ஒரு வலையை வீசலாம். இவர் சொன்னாரே, என்ன பண்ணலாம்? வீசி பார்க்கலாம். நடந்த காண்கிறீங்களா? வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை அவர்கள் வந்து 2 படவு அமையத்தக்கதாக. 8வது வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்துல, இவனுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. இவனை வலைகளை போட சொன்னேன், வலையை போட்டு 2 மீன் கெச்சா போதும், 2-3 கெச்சா போயிடலாம். இவரு ஏதோ சொல்றாருன்னு நான் வலைய போட்டேன். ஆனா அந்த வலை எப்படி ஆயிடுச்சு? வலைகளை போட்டு கூட போட்டு நிரம்பாது, எல்லா வலையும் போட போட்டு. ஆனா வலைய போட்டேன், 2 படகு நிரம்பணும். தம்முன்னா பண்ணிட்டான், கீழே காதுல விழுந்துட்டான். ஆண்டவரே, பயம் வந்துச்சு. நான் சொல்லிட்டேங்களா, சின்ன விசுவாசம் அதை கற்றுத்தானே பண்றேன். சின்ன அதே நான் நம்புறேன். நீ முழுமையா எல்லா வலையும் போட்டு 2 படகுல அங்க இருக்கிற கடையில் இருக்க எல்லா போட்டையும் நிரப்பத்தக்கதான மீனை கத்தர் கொடுத்திருப்பா, நான் நம்புறேன். ஏன்னா 5 அப்போ 2 மீன் 5000 பேர் கொடுத்தவர். செத்து போன மீனையே கொடுப்பாருன்னா உயிரா இருக்கிற கடல்ல ஒரே காத்து அடிச்சவன எங்க இருக்கிற காடையே வந்து 3 முழம் நிரம்பிச்சான். அதை செய்ய வல்லவரன்னா இன்னைக்கு நான் சொல்ற எதை இழந்திருக்கு எனக்கு தெரியாது. ஏசாமி, சீமோனே, உன்னை நான் வெறுமையா அனுப்ப விரும்பவில்லை என்று ஆண்டவர் சந்தித்தார். ஏன் மறுநாள் ஆண்டவர் சந்திச்சுக்கலாமே? மீன் பிடிச்சுன்னு வரும்போது பேதுருவை சந்திச்சிருக்கலாமே, அப்போ போட்டு கேட்டு பிரசங்கம் பண்ணிருக்கலாமே. இல்ல, அவன் வெறுமையை கர்த்தர் அறிந்தார். இந்த சாயங்கால வேலையில பல நாள் உன் வாழ்க்கையில இருந்த எல்லா வெறுமையை இந்த சாயங்கால வேலை மாற்ற ஆண்டவன் அழைக்கிறார். நீ சந்தித்து பேசிக்கொண்டிருக்கா தெரியுமா? உனக்கு தெரியும், உன்னை சுத்தி இருக்குன்னு தெரியும், உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த வார்த்தை சொல்லலாமா? எனக்கு சுத்தி இருக்குன்னு தெரியும், எனக்கு ஒண்ணு இல்லைன்னு. ஆனா நான் ஆராதிக்கிறான் எப்படி தெரியுங்களா? அவர் என்னை சந்தித்து அதே இடத்துல, அதே கடல்ல, அதே போட்ல என்ன மீன் பிடிக்க வைப்பாரு. இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்த ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. இந்த செய்தி இப்ப எப்படி நம்ம மாறி இருக்கோம்? இப்போ குறைகள் கொஞ்சம் பேர் தெரிஞ்சிச்சு இல்ல அவனுக்குன்னு. இப்போ அவன் நிறைவை உலகமே இன்னைக்கு நாம் பேசின்னு இருக்கோம். வசனம் சொல்றது, எல்லா போட்டை கூப்பிட்டு சைகை காட்டி 2 படகு நிரப்பினாங்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த காரியத்தினால நீ இழந்து போயிருக்கிறன்னு உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிகிறார்களோ, அதே கண்கள் உனக்கு உண்டாயிருக்கிறதை கண்டு மகிழ்வார்கள்.
இரவெல்லாம் கஷ்டப்பட்டு மீன் இல்லைன்னு வெறுமையாய் போன பேதுருவை கர்த்தர் சந்தித்து, எப்பா நீ மீன் இல்லைன்னு போற, நீ இந்த வலைய போட்ட என்னை நம்பணும், ஏதோ கொஞ்சமாவது நம்பணும், அந்த நம்பிக்கை நான் வீண் போகவே போகாதுப்பா, என்னை நம்பணும், நான் கைவிடவே மாட்டேன்பா, நான் உன்னை சந்தித்ததுக்கு நோக்கம் நீ வெறுமையாய் போக கூடாதுப்பா, இழந்ததெல்லாம் நான் உனக்கு தருவேன், எதெல்லாம் இழந்து போனாயோ அதெல்லாம் உனக்கு நான் தருவேன், நீ இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணா நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன்னு. இரவு முழுதும் பிரயாசப்பட்டது ஒண்ணும் இல்லதான், உன் அகப்படல உண்மைதான்பா, நான் சொன்னபடி செஞ்சேன் இல்ல, அது நடக்கும்பா, கிடைக்கும். இன்னைக்கு உன்னை சுத்தி இருக்கும் பேதுரு படகுல போனாரு, சீமோன்பா அவர் ஒண்ணும் கிடைக்கல, பேச்சு வந்துச்சு, ஆனா அந்த பேச்சு போய் முடிவதற்குள்ளாகவே அந்த பேச்சை கர்த்தர் மாத்திட்டாருங்க. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒண்ணு இல்ல சொல்றாங்களா, அவர்களுக்கு முன்பதாகவே அதே கடல்ல அதே இடத்துல எங்க நீ வெக்கப்பட்டாயோ, எங்க தலை குனிந்தாயோ, எங்க உன் வாழ்க்கை இல்லைன்னு சொல்றாங்களோ, உன் சத்துருக்கு முன்பதாக உன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை அபிஷேகம் பண்ண உன் பாத்திரத்தை நிரம்பி வழியில் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். பேதுருவுக்கு அற்புதம் செய்தவர் இன்னைக்கு உனக்கும் அற்புதம் செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காலத்தை பார்த்தோம். பிசாசு கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். தோல்வியின் கட்டுகள், இழப்பின் கட்டுகளை கர்த்தர் உடைத்து இன்னைக்கு அற்புதம் செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒரே வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது. அப்ப நான் என்னையா செய்யணும், நான் என்ன பண்ணணும், என் வாழ்க்கையில செய்வாரா, என் வாழ்க்கையில கர்த்தர் மாற்றுவாரா? 11:28 நான் முடிச்சிட்டேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. நீங்க சாயங்கால வேளையில என் பாரத்தை போக்க யாரா இருக்காங்களா, எனக்கு அற்புதம் செய்ய யாரா இருக்காங்க யோசிக்கிறீங்களா? எனக்கு இயேசுவை தேடி வந்திருக்கான். ஜெபம் பண்ணலாம், கண்களை மூடி உங்க பாரத்தை ஆண்டவரை வச்சிருங்க. வாழ்க்கையில பிசாசின் பாடலும் வந்திருக்கலாம், உன் வாழ்க்கையில பலவீனத்தோடு நீ வந்திருக்கலாம், இழப்புல வந்திருக்கலாம், என் வாழ்க்கையில இழந்து போய் நிக்கிறீங்களா? கர்த்தர் மாற்றுகிறார், கட்டுகளை உடைக்கிறார். 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் பெரிய காலை செய்ய போறார். ஜெபம் பண்ணு பார்க்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நான் சொல்லிட்டேங்க. இனி நீங்க கேட்டு ஆன சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கிட்ட வாங்கினாரு, வந்திருக்கீங்களே, பாரத்தை கர்த்தர் மேல வச்சிடுங்க, கர்த்தர் மேல வச்சிடுங்க. பிசாசின் கட்டுகளை கர்த்தர் உடைக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். அந்த மனுஷனை கூக்குரத்தவனை பாதத்துல உட்கார வச்சது உண்மானா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் மாற்றுவார், குடும்பத்துல மாற்றுவார், பிள்ளைகளை மாற்றுவார். ஜெபம் ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனத்தின் ஆவி சுட்டெரிக்கப்படுகிறது, பிசாசின் கட்டுகள் சுட்டெரிக்கப்படுகிறது, சரீர பலவீனங்கள் சுட்டெரிக்கப்படுகிறது, உன்னுடைய இயலாமை, உன்னுடைய இழப்புகள் கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால மாறுகிறது. ஒருத்தர் எங்க போவேன், யாரு செய்வாங்க நினைக்காதீங்க, கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தர் உனக்காக செய்வார். அவர் நம்பி வந்த ஒருவரையும் கர்த்தர் கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. இந்த 3 சம்பவத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான காரியம் தெரியும். இந்த 3 பேரையும் கர்த்தரே சந்தித்தார், கர்த்தரே விசாரித்தார், கர்த்தரே அற்புதம் செய்தார். அவருடைய கண்களே கண்டது. இந்த ஆராதனையிலையும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உண்மை யாரா இருந்தாலும் சரிங்க, அவர் உன்னை தேடி வந்து நிற்கிறார். அற்புதம் செய்ய வல்ல தேவனா இருக்கிறா, விடுதலைக்காக வந்த தேவனா இருக்கிறா. முகத்தடியை உடைத்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கலாம். எல்லாம் ஜெபம் கேளுங்க. நீங்க எந்த நுகத்துல மாட்டிக்கொண்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியும். எந்த நுகங்கள் சரீர பலவீனமோ, பிசாசின் போராட்டங்களோ, எதுல நீங்க மாட்டிக்கொண்டிருக்கீங்க, கர்த்தர் நுகங்களை உடைக்கிறார், நுகங்களை உடைக்கிறார், நுகங்களை உடைக்கிறார். பிசாசு நுகங்களை உடைக்கிறார். ஐயா, அந்த அமாவாசை ஆனாவே ஏதோ ஒரு காரியம் குடும்பத்தில் நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் நினைக்கிறீங்களா? இந்த இரவு கர்த்தர் மாற்றுகிறார், இந்த இரவு கர்த்தர் மாற்றுகிறார், இந்த இரவு கர்த்தர் மாற்றுகிறார். பெற்றுக்கொள், 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 விடுதலை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால வசனம் சொல்லுகிறது, சத்துருவை அழிக்கும்படியே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்ற வார்த்தை இந்த சாயங்கால வேளை நடக்கிறது. உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் தொழிலுக்கு விரோதமாய், உன் படிப்புக்கு விரோதமாய், உன் மிருக ஜீவனுக்கு விரோதமாய், உன் வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் ஏதோ பிசாசு போராடி கொண்டிருக்குதா? உன் பிள்ளைகளை அலைக்கழித்துக் கொண்டிருக்குதா? அன்னைக்கு அந்த லேகியோனை கர்த்தர் விடுதலையாக்கியது போல இன்னைக்கு உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. பெற்று அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. ஆமென், 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 ஆமென். ஏதோ சரீர பலவீனத்தை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? 18 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 2 வருஷமா இப்படி கஷ்டப்படுறேன், எங்க போய் சொல்லுவேன்னு தெரியல நினைக்கிறீங்களா? கர்த்தரை கண்களை
நீ கண்டது, கர்த்தருடைய கண்கள் உன் கண்டது. ஓ பலவீனத்தில் கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பலவீனத்தின் நுகங்கள் உடைகிறது, பலவீனத்தின் நுகங்கள் உடைகிறது. ஜெபிக்கிற நிமிஷத்துல சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தின் நுகங்கள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டிகளை கர்த்தர் மாற்றுகிறார், கட்டிகளை மாற்றுகிறார். ஆஸ்துமா வியாதியை கர்த்தர் மாற்றுகிறார், ஆஸ்துமா வியாதியை கர்த்தர் மாற்றுகிறார். இருதய சம்பந்தப்பட்ட வியாதியை கர்த்தர் மாற்றுகிறார். தைராய்டு பிரச்சனை கர்த்தர் மாற்றுகிறார். சிறுநீரக பிரச்சனை கர்த்தர் மாற்றுகிறார். பெற்றுக்கொள் விடுதலைங்க. கருத்து எந்த பலவீனமா நீர் கட்டிகளை கர்த்தர் மாற்றுகிறார். கர்ப்ப பையில நீர் கட்டி இருக்கிறதுனால கஷ்டப்பட்ட சகோதரியே கர்த்தருடைய வல்லமை மேல இறங்குகிறது. கர்த்தர் சுகமாக்குகிறார், கர்த்தர் சுகமாக்குகிறார், கர்த்தர் சுகமாக்குகிறார், கர்த்தர் சுகமாக்குகிறார். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குகிறார். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை சுகம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசுவின் கரம் வைத்தப்படனே அவர் நிமிர்ந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபவேளையிலே கர்த்தருடைய கரம் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. பலவீனங்கள் மாறுகிறது. உன் கண் பார்வை சுகமாகிறது. காது கேட்காத தன்மை மாறுகிறது. உன் கழுத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுகிறது. பாதத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுகிறது. நரம்புகள் பலனடைகிறது, எலும்புகள் பலனடைகிறது. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். கேன்சர் வியாதியை கர்த்தர் மாற்றுகிறார். கேன்சர் வியாதியில விடுதலை கொடுக்கிறார். எல்லா பிளட் கேன்சர்ல அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் ரத்தம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய கரமல் வைக்கப்பட்டு கேளுங்க, என் மேல வைங்க. அந்த மகளை ஆண்டவரே அன்னைக்கு சுகமாக்குனீங்களே, 18 வருஷமா பலவீனம் மாறிச்சு, சுகமாக்குங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. மருத்துவமனையில கூட ஆண்டவரே சுகர்னால இந்த கால் எடுத்தாங்க கீழ்ப்பட்ட வசனிச்சுக்க ஜெபம் பண்றங்க. கர்த்தாவே கர்த்தர் சகோதரியை பலப்படுத்தும், காயங்கள் எல்லாம் ஆற்றி போடுங்க. இந்த சுகர் நார்மலாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. திக்கற்று நிக்கிறவர்களுக்கு நீர் தான் தகப்பன் வாசிக்கிறோமே. பிள்ளைங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எல்லாம் இழந்து போய் வந்திருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார், சுகம் தந்து விட்டார். அவருடைய இழப்பின் மத்தியில் நிக்கிறேன் ஐயா. திருமணமாகி பல வருஷம் ஆகுது, குழந்தை இல்லாம நான் நிக்கிறேன், வேலைக்கு எங்கெங்கே போறேன், எல்லா வேலையும் எழுந்து போய் நிக்கிறேன். ஓ என் படிப்புல ஒரு தோல்வியில் நிக்கிறேன், எழுந்து நிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். படகு நிரம்பு, 2 படகு நிரம்பிச்சு. ஆமே, ஆமே, ஆமே. இன்னைக்கு ஒரு குழந்தை இல்லாம நீ நிக்கலாங்க. ரெட்டிப்பான நன்மையை தருகிற ஆண்டவர் நம்மோடு. ஆண்டவர் ஈசாக்கு தன் மனைவிக்கா ஜெபித்த போது ரெட்டையர்களை கர்த்தர் கொடுத்தாரா, ரெட்டையர்களை கர்த்தர் கொடுத்தார். ஜோமனுக்கு எந்த காரியத்தை இழந்து போய் நிக்கிறாயோ, ஒரு வேலையில ப்ரமோஷன் இழந்துக்கலையா, யாரும் ரெக்கமெண்ட் இல்லையா, இந்த சாயங்கால வேலை கர்த்தர் பரலோகம் ரெக்கமெண்ட் பண்ணுது. இதுவரைக்கும் கண்டிராத ப்ரமோஷனை கர்த்தருக்கு தருவா. ரெட்டிப்பான ஒரு ப்ரமோஷன் வரும். ஆமென். சத்த சொல்றா கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை சந்திக்கிற நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இழந்த தன்மையை மாற்றி இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள போகிறாய். வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டிப்பான நன்மை வரப்போகிறது, இரட்டிப்பான காணி வரப்போகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆமென், 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 ஆமென். எதெல்லாம் இழந்து போய் நிக்கிறையோ கர்த்தருக்கு தருகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் விமூலமாய் எங்கள் தேவனால், எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் விமூலமாய் போய்விடும். எங்கள் தேவனால் எங்கள் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். 2 கரங்களை வச்சு சொல்லுங்க. எந்த தேவனால், எந்த தேவனால் சாயங்கால வேலை ஆசீர்வாதத்தை பெற்று. ஆமென், ஆமென், ஆமென். நுகத்தடிகள் முறிக சொல்லுங்க. பிசாசி நுகத்தடிகள் முறிகிறது, சரீர பலவந்த நுகத்தடிகள் முறிகிறது. இழப்பின் நுகத்தடிகளை முறித்து போட்டு என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணும். சொல்லுங்க. எந்த தேவனால், எந்த தேவனால்
நிச்சயம் நான் ஆமாண்டவர் உம்மாலே ஆகும் என் தேவனால எல்லாம் கூடும் வசனத்தை கேட்டு நம்பின ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பது செய்ததுக்காய் நன்றி அந்த எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறேன் வசனத்தை தூரத்துல கேட்கிற எல்லாருக்காகவும் ஆன்லைனுக்கு எல்லாருக்காகவும் அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் சாட்சிகளா நிறுத்துங்க சாட்சிகளை எழுப்புவீராக நமக்கு செய்வர் கிருபைக்காய் நன்றி இந்த ஆராதனை ஆசீர்வாதமா மாற்றிருக்காய் எல்லா துதி கனம் மகிமை உங்களோருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே